கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்தில் சாட்சி நிறுத்த தேவாதேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தில் முதல் மாதம் முதல் கடைசி மாதம் வரைக்கும் ஏசப்பா எவ்வளோ விதமான போராட்டங்கள் போத்தணும் மத்தியில் பாதுகாத்தார். அதற்கு ஏசப்பா கூடான கூட நன்றி சொல்லுகிறேன். எனக்கு 2-3 நாளாகவே ஒரு வலது கால் நல்ல வலியாக இருக்கும், சில நேரம் நல்ல கஷ்டமாக இருக்கும். அப்படியே மாறும் அப்படின்னு நினச்சிட்டு ஜெபம் போட்டுகிட்டே இருந்தேன். நேரத்தைக்கு நல்ல வலியாக இருந்து கால் நல்ல சுளுச்சுளாக வலிச்சுட்டே இருந்து நைட்டு உங்கள் ப்ரேயர் முடிச்சு போனவரும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். அப்போ எசப்பாட்டு ஏசப்பா இந்த வலியை எனக்கு மாற்றி தந்தால் நான் நாளைக்கு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஜெப எண்ணெல்லாம் போட்டேன். ஏசப்பா அதன்படி அந்த கால் வலியை மாற்றி தந்தார். ஏசப்பா கூடான கூடி நன்றி சொல்கிறேன். அதுபோல் போன வாரத்தில் என் மூத்தவா செய்த தவறின் காரணமாக ஏசப்பா அவளுக்கு தண்டனை கொடுத்து அவளுக்கு ஒரே வயிற்றுப்போக்கும் சர்த்தனமாக இருந்து அப்போ அங்கிட்ட சொன்னால் 2 நாள் இருக்கும் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. அதே போல் 2 நாளையில் அவளுக்கு அந்த பலவீனத்தை மாற்றி தந்தார். ஏசப்பா கூடான்னு கூட நன்றி சொல்கிறேன். இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு கழுத்தில் ஒரு பருவு இருந்தது. அது 2-3 நாளாக பெருசாக இருந்து கொஞ்சம் வலியாக எல்லாம் இருந்து அப்போ நான் தான் எப்போ ஜெப எண்ணெய் போட்டு கொடுத்து ஒன்றும் செய்யாது மாறும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுபோல் ஏசப்பா அந்த பரு வந்த இடம் தெரியாத கிருபை செய்தார். அதற்கு ஏசப்பா கூடாது கூட நன்றி சொல்கிறேன். இன்னும் பல விதமான போராட்டங்கள் மத்தியில் ஏசப்பா இதுவரை எங்களை தாங்கி நடத்தி வருகிறார். அதற்கு ஏசப்பா கூடான கூட நன்றி சொல்லி எங்களுக்காக அனைதிலும் ஜெபித்து வருகிற போது ஒரு குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி ஏசப்பா கூடான கூட நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சிறு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி டாலக்காட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வர டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து ஒரே வயரெல்லாம் பெருசாக டம்முனாவி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து எப்படியோ வீடு சேர்ந்தேன். அப்புறமா பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் அம்மாவும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பாட கிருபையினால அந்த வயர் வலி அப்படியே சுகம் ஆயிட்டு. அப்புறமா எங்களுக்கு ஒரு சின்ன பேர பிள்ளை உண்டு. அந்த பேர பிள்ளைக்கு ஒரே அழுக 2-3 நாள் ஒரே அழுதுகிட்டே இருப்பான். ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான். அப்போ எனக்கு தோணுச்சு, சரி ஜெப எண்ணெயை போட்டு தடவை கொடுத்தேன். ஏசப்பா கிருபையினால அப்படியே அழுகை தீர்ந்துட்டு நல்லா தூங்குறேன். ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஏசப்பா சோத்திரம். அடியாளே இந்த ஜனவரி இந்த வருஷத்து துவக்கத்தை அந்த முதல் துவக்கத்தை காணச்சவன் இறுதி காண ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. போன மாதம் இளைவளுக்கு நல்ல சுகம் இல்லாத இருந்து இந்த மேலெல்லாம் தணுத்தேறி குளிரில் போல காய்ச்சி நல்ல உடம்புல இருந்து பிறகு பாஸ்டராப்பாட்டையும் சின்ன பசங்க சொல்லி செவந்தா மருந்தெடுக்காதபடி ஏசப்பா அவளையும் போக்குலையும் வரத்தில் ஏசப்பா பாதுகாத்தார். ஏசப்பாவுக்கு நன்றி. என்னையும் போன மாதம் அடிக்கடி ஒரு வருஷம் தொட்டு நல்லது பலவீனமாக இருந்தது முட்டு வலி. பாஸ்டரப்பா அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இப்பொழுது ஏசப்பா என்ன முட்டு வலியாண்டு மாற்றி ஏசப்பா அற்புதமாக சுகம் தந்தார். இந்த பிறகு மூத்தலும் ஆண்டவர் சுகத்தோடு பலத்தை பார்க்கிறார். வீட்டுக்கானவர் பயங்கர குடினாலையும் வீட்டில் பயங்கர போராட்டம் கஷ்டங்கள் மத்தியிலும் 6 தடைகள் இருந்த போலும் ஏசப்பா என்னை இம்மட்டும் என் குடும்பத்தோடு சுகத்தோடு பலத்தை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி என் சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 வருட காலம் ஏசப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியை நிறுத்த என் தேவாதேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதம் கடைசியில் எனக்கு இடது கண் ரொம்ப வலியாக இருந்தது. ஒரு 4 நாள் வரை ரொம்ப வலியாக இருந்தது. நான் பாஸ்டர்ப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இப்போ சொன்னாங்க, நீ கண்ணில் ஜெப எண்ணெய் போடு அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டுட்டு இருந்தேன். அடுத்து அந்த 4 நாள் முடிஞ்ச உடனே எனக்கு ஜலதோஷம் வந்தது. அதை தொடர்ந்து எனக்கு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் 1.5 வாரம் வரை இருந்தது. 1ஆம் தேதி ப்ரேயருக்கு வரும்போது ரொம்ப காய்ச்சலாக இருந்தது. அன்றைக்கி ஏசப்பா வார்த்தை தந்தாங்க, ஆபத்தில் தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை தந்தாங்க. பிறகு பாஸ்டர்ப்பா சொன்னாங்க, நீ சுடுதண்ணியில் ஜெப எண்ணெய் விட்டு குடிக்க தண்ணியில் எல்லாம் ஜெப எண்ணெய் விட்டு குடின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே குடிச்சிட்டு வந்தேன். ஏசப்பா படிப்படியாக காய்ச்சலை மாற்றி தந்தாங்க. அடுத்து தொடர்ந்து இந்த இடது கண்ணில் எனக்கு வலி குறையலை. அந்த இடது கண் மட்டும் அதுலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தான். இடது கண்ணை பொத்தியே வச்சுருப்பேன். இப்போ பாஸ்டர்ப்பாட்ட நான் சொன்னேன். இப்போ சொன்னாங்க, நீ ஜெப எண்ணெய் போடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கி நைட்டு ஏசப்பா இது உம்முடைய ரத்தம், ஏசப்பா ரத்தத்தால் எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு நான் ஜெப எண்ணெய் போட்டுட்டு அப்படியே தூங்குறேன். மறுநாள் ஏசப்பா
ஏசப்பா எழும்பும்போது நல்ல சுகத்தை தந்தாங்க. ஏசப்பாய் கோடாக்கொடி ஸ்தோத்திரம். காய்ச்சலிருந்து பரிபூர்ண விடுதலை தந்தாங்க எங்களை அனுதினமும். எனக்கு கடந்த வாரம் சனிக்கிழமை நான் மார்த்தாண்டம் போயிட்டு வந்தேன். போயிட்டு மார்த்தாண்டத்தில் நிற்கும்போது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. வீட்டில் வந்தபோது உச்சந்தலை ரொம்ப வெட்டி பழக்குறது போல் இருந்தது. திரும்ப நான் வீட்டில் வந்த பிறகு பாஸ்டர்பாட்ட ஃபோன் அடிச்சு சொன்னேன். அப்பா சொன்னாங்க, நீ ஜெபனை போட்டு 15 நிமிஷத்தில் அந்த தலைவலி என்னை விட்டு மாறி போகும்னு சொன்னாங்க. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். தலைவலி என்னை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கியது. அடுத்தான் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வந்ததும் சர்ச்சுக்கு வர பஸ்ஸில் இருந்தப்போ அந்த தலைவலி திரும்ப வந்தது. திரும்ப நான் எங்கள் வீட்டில் இங்கே சர்ச்சில் வந்தேன். அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, நீ தலையில் நீ நான் பாஸ்டர்மாட்ட சொன்னேன், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் இந்த சாயங்காலம் திரும்ப இங்கே ஆராதனை தொடங்கிச்சு. ஆராதனை தொடங்கும் போது எனக்கு பாடவே முடியலை. வா திறந்தும் தலைவலி அப்படி ரொம்ப பெருசாக வந்தது. அந்த ஆராதனை தொடங்க ஆராதனை அப்படி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அந்த தலைவலி அந்த ஆராதனை ஏசப்பா பரிபூர்ண விடுதலை தந்தாங்க. ஆராதனை முடிச்சு போகும்போது அம்மா கேட்டாங்க, உனக்கு தலைவலி எப்படி இருக்கு? நான் சொன்னேன், எனக்கு நல்ல தலை ஃப்ரீயாக இருக்குது, ஏசப்பா நல்ல சுகத்தை தந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அதுலேருந்து எனக்கு தலைவலி ஏசப்பா பரிபூர்ண விடுதலை தந்தாங்க. என்னுடைய மகளுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப காய்ச்சலாக இருந்தது. வேலைன்னு அவளுக்கு ஜலதோஷம் இருந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் நல்லா காய்ச்சலாக இருந்தது. நம்பரை பாஸ்டர்பாட்ட ஃபோன் அடிச்சோன்னே அப்போ சொன்னாங்க, நான் அதுக்கு முன்னாடி இந்த ஜெபனை விட்டு அவளுக்கு இலக்கரை தண்ணி கொடுத்தேன். அவள் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல்லேருந்து வரும்போது அவளுக்கு காய்ச்சல் இல்லாமல் இருந்தது. ஏசப்பா அப்படி பரிபூர்ண விடுதலை தந்தாங்க எங்களுக்காக. எங்களை அனுதினமும் ஏசப்பா பாதுகாத்து வராங்க. ஏசப்பாய் கொடாக்கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்காக அனுதினம் திறப்பிலேருந்து ஜெபிக்கிற பாஸ்டப்பாய்க்கு அப்பா குடும்பத்துக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி அனுத்தன தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சமயம் என்னையும் பிள்ளைகளையும் என் ஹஸ்பண்டையும் கண்மணி போல் பத்திரமா பாதுகாத்தார். அதுக்கு கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏன்னா முந்தா நாள் வேலைக்கிழமை பல்லு வலியாக இருந்து பாஸ்டர் மேட்டை ஜெபனை வாங்கி கொண்டு தொட்டுட்டேன். எனக்கு அப்படியே அந்த வலி மாறிச்சு. ஏசப்பா நான் சாட்சி சொல்லுவேன், அப்பா எனக்கு இந்த பல்லு வலி வர்றதுன்னு சொல்லி பல்லு வலிக்கவே இல்லை. உடக்கும் போன வாரம் எனக்கு கையில் ஒரு கம்பி குத்தி பிளட் வந்தது. அந்த நான் போகிற வீட்டில் வேலைக்கு நின்றவங்க சொன்னாங்க, மருந்தெண்ணெய் போடணும். நான் மருந்தெண்ணெய் போடலை, ஜெப எண்ணெய் தொட்டுட்டேன். அப்படியே அந்த வலி எல்லாம் மாறிச்சு. எனக்கு சுகந்தந்த ஏசப்பாய்க்கு நன்றி. எங்களை அனுதினமும் ஜெபம்னு பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ போன வருஷத்து இந்த மாதம் கடைசி வரை தேவன் மட்டும் போக்கிலையும் வரத்திலையும் பாதுகாத்த தேவனை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். போகிற வார வழியெல்லாம் மட்டும் ஆசீர்வாதமாக மாற்றின தேவனுக்கு கூடி ஸ்தோத்திரம். கடந்த திங்கக்கிழமை அங்கே மிடாலக்காட்டுக்கு போகணும்னு இருக்கும்போது எனக்கு ஒரு சைடு வாக்கில் நல்ல வேதனையாக இருந்தது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை சின்ன பாஸ்டர்கிட்ட ஜெபித்துட்டு போனேன். என்றாலும் உடம்பு பயங்கர வேதனையாக இருந்தது. அப்போது நான் பாஸ்டர்கிட்ட தேவதாசனிட்ட சொன்னேன், இப்படியாக்க எனக்கு ஒரு சைடு ரொம்ப வேதனையாக இருக்கிறதுண்டு. எந்த சைடுன்னு ஒரு வலது சைடு ஒரு பக்கமாக்கில் எனக்கு எடுக்கவே முடியலைன்னு. பிறகு அவர் சொன்னார், நான் ஜெபிக்கேன் ஒன்றே இல்லைன்னு. பிறகு மத்தியானம் போயிட்டு நாங்கள் சாப்பிடுக்கு வரும்போது எனக்கு நல்ல சுகம் அடைந்தது. அது மட்டுமல்ல, போன மாதம் விடாலக்காட்டில் நான் நோட்டீஸ் விட போகணுன்ட்டு சொல்லி வெளியிலே பைபிளெல்லாம் எடுத்துட்டு வெளியில் இறங்குற உடனே பிள்ளைய 2 ஸ்கூலுக்கு போகுதுன்னு மூத்த மாணிக்க பிள்ளைகள் ஒன்று விழுந்து கை தரம்பிச்சு, ஒன்றுக்கு ஒரே சர்த்தல். அப்போது நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது, நான் வருகின்ற கர்த்தர் அற்புதமாக சுகப்படுத்துவார் என்று. ஏசப்பா நான் வரும்போது அந்த ஜெப எண்ணெயை இட்டு கர்த்தர் சுகம் தந்த அதற்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் போன வருஷத்தில் இந்த வருஷம் கடைசி மாதம் வரை ஏசப்பா ஒரு ஆபத்துக்கு வீண் செலவுக்கு போகாதபடி ஊழியத்தில் இவ்வளவு தடைகள் வந்தாலும் தேவதாசனிடமும் சொல்லுவோம், சின்ன பாஸ்டரிடம் சொல்லுவோம். அப்போது அவர்கள் அந்தந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஜெபம் வழியாக பாஸ்டரமே எங்களுக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்ததற்கு கோடி நன்றி. என்னுடைய சின்ன சாட்சியை படிக்கிறேன். எனக்காக அனுதினமும் குடும்பங்களுக்காக தேவதாசன் குடும்பம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிறதுக்கு கோடி நன்றியோடு சாட்சியை முடிக்கிறேன்.
கர்த்தரே ஸ்தோத்திரம். அடியாளே கர்த்தர் இந்த ஒரு வருஷமும் தொடக்கம் முதல் இந்த முடிவரை என்னை எல்லா உபத்திரவத்திலும் கண்ணியிலும் என் தேவன் என் ஜீவனை தப்புவித்து உங்கள் முன்னே சாட்சி சொல்ல தேவன் நிறுத்தின தேவனு கோடி ஸ்தோத்திரம். கழிந்த மாதத்தில் லாஸ்ட் வாரத்தில் திடீர் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்து நல்ல சுகமாக தான் வேலை செய்து மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் 3:30 மணிக்கு தேயிலையும் குடிச்சிட்டு இருந்து வேலை செய்துட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நல்ல தணுப்பு, கை காலத்தை அரித்து கொண்டே இருந்தது. ஜெப எண்ணெயை நான் காலில் போட்டு எசின் ரத்தம் நெல்லிட்டு வலது காலில் போட்டு இருந்து வேலை செய்து கொண்டே இருந்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் அண்டி கிடந்தனால மரப்பொடி கூட இருக்கும், அதை ஒதுக்கி எடுக்கலான்னு சொல்லி நான் எழும்பினது தெரியும். தலை சுற்றி நான் கீழே விழ போனோன்னே பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை என்னை பிடித்து கீழே இருத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மேலெல்லாம் உடம்பெல்லாம் விசர்த்து நான் இருந்த இடத்துல என்னை அறியாமல் செர்நீரும் போய் வாயெல்லாம் பூண்டு கை காலெல்லாம் உணர்வு இல்லாமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எல்லோரும் 45 பேர் உண்டு. எல்லாருமா தூக்கி ஒரு சாக்குரித்து என்னை தூக்கி படுக்க வச்சிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் படுத்து ஜெப எண்ணெய் நான் கையில் இருந்தனாலே அந்த பிள்ளை எடுத்து காலையும் கையிலையும் என் உச்சந்தலை முதல் என் முகம் எல்லாம் தடவி எசப்பா இயேசுவின் ரத்தம்னு சொல்லி போடணும், இது அவைகளை விடுதலை கொடுக்கணும், இந்த இடத்துல வெட்கப்படுத்தவாது அவைகளுக்கு உயிர் தரணும் என்று இந்த பிள்ளைகள் என்னை தடவி இருந்திருக்கு. என்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எப்பவும் நான் வெளிய நேரமும் எசப்பான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எனக்கு மகம் விளவீனம் போல் தணுப்பு நல்லா இருந்ததுனால கால் தரித்து கொண்டே இருந்தாலும் எசப்பா எசின் ரத்தம்னு சொல்லி இருந்து தான் நான் எழும்பவும் செய்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 1/2 மணிக்கூர் கழிஞ்சவர்கள் அதுக்கு முன்னால் சீனி தண்ணியும் வாயில் விட்டுருக்கு, பூண்டிருக்கனால கீழே களைஞ்சிருக்கு. திரும்பி எலுமிச்சம்பழம் உப்பும் போட்டு கலக்கி தந்துருக்குறாங்க. அதுவும் என்னை வாய்க்குள்ளே போயிட்டுல. பிறகு ஒரு 1/2 மணிக்கூர் கழிஞ்ச பிறகு நான் ஆவேறி முழித்த உடனே எல்லாரும் சூழ்ந்து நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எனக்கு உணர்வு வந்தோன்னு நான் கேட்டேன், இந்த செல்லை எடுத்து தாருங்க, படுத்திருக்க தான் செய்கிறேன். அவர்கள் எடுத்து தந்தார்கள். பாஸ்டருக்கு நம்பர் செல்லில் கிடக்கும். அதை அடித்து நான் பாஸ்டரிடம் சொன்னேன், பாஸ்டர் இப்படி இருக்குது, நான் படுத்திருக்கேன், எனக்கு ஒன்றும் முடியவில்லை என்று. அப்போ ஜெபம் பண்ணினார்கள். உடனே ஜெபம் பண்ணினார்கள். பாதி ஜெபந்தான் என் காதில் கேட்டது. அதுக்கப்புறம் தெரியாது. என் கையில் இருந்த அந்த செல்லும் கீழே விழுந்தது. படுத்து தான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எனக்கு 1/4 மணிக்கூர் ஒன்றும் தெரியாது. அப்போ சட்டும் போல் படுத்திருந்தேன். அப்போ இவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், ஆட்டோ பிடிச்சி கொண்டு போயிடுவோம்னுட்டு. 1/4 மணிக்கூர் திரும்பவும் கழிந்த பிறகு ஆவேறு எனக்கு நல்ல ஓர்மை நான் எழும்பினோன்னு சொல்லிச்சுன்னா நீ படுத்துக்கா என்று சொல்லிச்சுன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எழும்பின்னு சொன்னேன், என்னை வீட்டுக்கு கொண்டு விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், நடக்க முடியாது, என்னை கொண்டு விடுங்கன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் பின்னியும் 1/2 மணிக்கூர் என்னை படுக்க வச்சு எழும்பி அதுக்கப்புறம் பின்னி சுடு தண்ணியில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தந்தார்கள், குடித்தேன். ஜெப எண்ணெயும் விட்டு தந்தார்கள், குடித்தேன். திருப்பி என்னை ஆட்டோ பிடிச்சி வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு சேர்த்தார்கள். நான் வீட்டில் வந்தும் அப்படியே தான் படுத்திருந்தேன். மறுநாள் சனிக்கிழமை பாஸ்டரிடம் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் எனக்கு தலைக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது, என்ன பலவீனன்னு. அப்படி சொன்னாங்க, நீங்கள் சாட்சி சொல்லேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், ஜெப எண்ணெய் கொடுங்கன்னு. அப்போ நான் அதே போல் ஜெப எண்ணெய் கொடுத்துட்டு தான் இருந்தேன். எப்பவும் எந்த நாளும் 5 சொட்டு விட்டு குடிச்சிட்டு தான் நான் வெளியில் இறங்கி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிறகு எனக்கு தலைக்கு கஷ்டம். நான் நினச்சேன், ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், அப்போ எனக்கு தடை இல்லாமல் என்னை கொண்டு நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று. சனிக்கிழமை சாயந்தரம் வரை நான் ஒன்றும் செய்யவில்லை. அவன் கேட்க, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு பழமும் மிச்சரம் வாங்கி தாருங்க என்று சொன்னான். திரும்பவும் 5-6 மணி பிறகு எடுத்து கடையில் போய் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு படுத்துக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தேவன் என்னை ஆராதனைக்கு வரவும் ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, நான் பாஸ்டர் வருவாரோ என்று மனசில் ஏங்கி கொண்டே இருந்தேன். ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட கையினால் எனக்கு ஜெபம் பண்ணணும் என்று கேட்டு
உடனே நான் நினைத்து பார்க்க முடியாமல் பாஸ்டர் அண்ணன் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் அந்த சண்டேஸ் கிளாஸ் தொடங்கி முடித்த உடனே போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பலவீனம் என்று பாஸ்டர் ஜெபம் பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த தலையில் இருக்கிற பாரம் கொஞ்சம் மாறிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். திரும்ப ஆராதனை முடிந்து என்னை பரிட்சை எழுதவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை தாங்கி நடத்தினார். இந்நாளும் கர்த்தர் என்னை நடத்திய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஆனாலும் கர்த்தர் சின்ன பாஸ்டருடன் சொன்னேன். ஆனாலும் கர்த்தர் எல்லாருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு அந்த குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிற தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இங்கு படுத்திருக்கிற மகனுக்கும் காலில் புண்ணு, ஒரு கால் இருந்ததும் ஆறி கிடைத்தது, இன்னொரு கால் பயங்கர புண்ணாதான் இருக்கிறது. ஆனாலும் பயங்கரமாக இருந்த போராட்டத்தை கர்த்தர் குறையளவாய் மாற்றி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பரிபூர்ணமாய் கர்த்தர் அந்த இரக்கத்தை கொடுத்து அவனும் கடந்து வந்து தேவ சமூகத்திலே ஆராதிக்க தேவன் கூட்டி சேர்ப்பார்னு நம்பி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறேன். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க முடியாது. திரும்பவும் நான் வந்து சின்ன பாஸ்டருடன் சொல்லி ஜபித்து கடந்து போனேன். கர்த்தர் அந்த தலையில் இருக்கிற பாரங்களும் மனதின் வேதனைகளும் வீட்டிலையும் ஆற சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனாலையும் எனக்கு பயங்கரமாக மனசுக்கு தலைக்கு பாரம் கஷ்டமாக இருந்தது. கர்த்தர் எல்லா பாரத்தையும் அவர் எனக்கு சுமந்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சி சொல்ல தேவன் எனக்கு கிருபை அளித்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாது. நான் மரணம் அடைந்து போவேன் என்னையும் திரும்பவும் உயிர் தந்து உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என்னை எங்களுக்காக திறப்பிலிருந்து எனக்காக ஜபிக்கிற பாஸ்டரும் பாஸ்டர் குடும்பமும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி என் சாட்சியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வருஷமாக என்னை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. நான் கழிஞ்ச மாதம் திருவிருந்தெல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு எனக்கு 2 நாள் கழிஞ்ச உடனே காலெல்லாம் பயங்கர வலி, எழும்பவும் முடியலை, ஒன்றும் முடியாத நல்லா கஷ்டப்பட்டேன். அந்த என்னை ஸ்கூலுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். பாஸ்டர்ப்பா சொன்னார், வலி குறையும், ஜெப எண்ணெய் விட்டு கொடி, ஜெப எண்ணெய் போடணும். போட்டு கொஞ்சம் நேரத்தில் அற்புத சுகத்தை தந்த ஏசப்பாவுக்கு நன்றி. திருப்பி அடிக்கடி இந்த இடுப்பெல்லாம் கொளுத்தி எழுச்சிட்டு இருக்கும். ஜெப எண்ணெய் போடுவேன், ஜெப எண்ணெய் விட்டு வெந்நீர் குடிப்பேன். ஆனாலும் ஏசப்பா என்ன அற்புத சுகத்தை தந்து பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. வீண் செலவுக்கு ஒப்பு கொடுக்காத என்னை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு கோடாகொடி ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டி அனிதினம் ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி சிறிய சாட்சியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சிறு சாட்சியாக நடத்தது கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கழிந்த மாதம் ஆண்டவர் எல்லாம் சிறு சிறு வியாதியில் நெஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தேவன் இந்த எண்ணெயை போட்டு என்னை நான் குடிக்கும்போது கர்த்தர் எனக்கு அற்புத விடுதலை தந்தார். அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கழிந்த வாரம் இந்த ஒரு வாரமாக நான் ஜெபிக்க முடியாமலும் எனக்கு போய் ஜெபிக்க போகிற சமயத்தில் இருதயத்தில் ஒரு படபடப்பு போல் ஒரு மாதிரி எல்லாம் வரும், ஜெபிக்க முடியாது. எதனால இதுன்னு எண்ணெயை திரும்ப எடுத்து போடுவேன். அப்போல்லாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஜெபிப்பேன். ஆனால் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு வலினாலையும் 2 காலுனாலையும் நல்லா வலினால நல்லா கஷ்டப்பட்டேன். ஜெபிக்கவே போக முடியலை, எழும்பவும் முடியாது, படுக்க தான் முடியுமே தவிர ஜெபிக்கவே எழும்பி 4 வாரத்தை ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜெபம் வராது. இருதயத்துக்கு ஒரு கஷ்டம் போல் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சை வந்து சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இப்படி எனக்கு இப்படியெல்லாம் உடம்புக்கு ஒரு வலியாக இருக்குது, எனக்கு கொஞ்சமும் முடியலை, 2 காலெல்லாம் நல்லா வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னவர் அவர் ஜெபம் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த கால் வலி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறி எனக்கு அந்த ஜெபம் பண்ணக்குள்ள இது ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சிறு சாட்சி. என் மகன் வந்து 2 மாதமாக ஸ்கூலுக்கு போகாமல் காலாண்டு பரீட்சை கூட எழுதாமல் காலாண்டு பரீட்சையில் ஒரே ஒரு பரீட்சை தான் எழுதினேன். அடுத்து வந்து பரீட்சை எழுதவே போகலை. எப்பொழுதும் செல்லு பார்த்துருந்தேன். அப்பா பெரிய பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், இப்படின்னு சொன்னேன். அப்பா ஒரு நேரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு. இவன் சர்ச்சைக்கும் வராமல் சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்த மகன் சர்ச்சைக்கும் வராமல் அவன் நல்லா செல்லுலேயே நல்லா முழுகி கொண்டே இருந்தான்.
அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே பாரமாக இருந்தது. ஸ்கூலுக்கும் போகலை. இனி அரையாண்டு பரிசை எழுதணும். 2 மாதம் ஃபுல்லாகவே அவன் ஸ்கூலுக்கு போகாமல் இரவும் பகலுமா செல்லிலே இது பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே வந்து பாஸ்டர்லாம் சொல்லி ஜெபத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இவன் எழும்பல. நாங்கள் நல்லா ஜெபத்தில் இருந்து என்னைக்குமே நம்ம ஒரே அழுகையும் ஜெபத்தில் வேதனையோடு இனி எனக்கு எதுக்கு நான் இருக்கணும், இந்த பிள்ளை ஸ்கூலுக்கும் போகலேன்னு அவங்களுக்கு ஒன்று மன பாரத்தோடு இருக்குதா. அப்போது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரை கூட அதை ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு நேரம் அவளை கூட்டிக்கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கும் சொல்லுவேன். ஆனாலும் இவனை பார்க்கும்போது சாப்பிட மாட்டான், தண்ணி குடித்த மாட்டான், எப்போ பார்த்தாலும் அந்த செல்லில் இரவும் பகலுமா இதே இருப்பான். சாப்பிட சொன்னால் வேண்டாம், அவன் எப்போ கேட்கானோ அப்போ தான் அந்த சாப்பாடை கொடுக்கணும், அது வரைக்கும் கொடுக்கவே கூடாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அழுதேன், எல்லோரும் இருந்து அழுதோம். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் அழுது போனார். இந்த பாஸ்டர்கிட்ட வந்து சின்ன பாஸ்டர்கிட்டையும் என் மக சொல்லி சங்கடப்பட்டு அவர் எல்லாத்தையும் சொல்லி நல்ல புத்திகளை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி எடுத்து சரி உங்களுக்கு நல்ல ஆண்டவர் இதில் பண்ணுவாருன்னு சொல்லி போனோம். நானும் அப்போ இவன் ஒரு குளிக்க போக மாட்டான், குளின்னு சொன்னால் எழும்ப மாட்டான், பல்லு தேங்கினா எழும்ப மாட்டான், சும்மா எவ்வளோமே செல்லுலாம் இருப்பான். எல்லாரும் இவ்வளோ வந்து திட்டல், நீ இங்கே வந்தனாலாக்கா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் மகளுக்கு ஒரே சங்கடம். நான் என்ன செய்யணும், புருஷன் அரட்ட ஃபோன் பண்ணினா தகப்பனார்கிட்ட பேச மாட்டான், ஃபோனை வாங்கிட்டு அப்படியே விட்டுருவான். தகப்பனார் ஃபோனை அடிச்சிட்ட பிறகு எடுக்க மாட்டான். அப்படியெல்லாம் நல்ல கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ போன வாரத்தில் சின்ன பாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுது. வீட்டில் போன பிறவைக்கு எங்களுக்கும் ஒரு அழுகை. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் சாட்சி சொல்லுவேன், இவன் எப்படியாவது எழும்பி இவன் குளிக்கணும், இவன் பல்லு தேய்க்கணும், இவன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுது ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் எப்படியாவது இவனை ஸ்கூலுக்கு போகிறது, இந்த அரையாண்டு பரிசை எழுதுக்கு எப்படியாவது இவனை விடணும், நான் சாட்சியாக நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதேன். ஆண்டவர் கிருபை உள்ளவர் கர்த்தர். அவன் என்ன சொன்னான், நான் இந்த ஸ்கூலு மணல் ஏற ஸ்கூலுக்கு நான் போகவே மாட்டேன், என்ன வந்தாலும் நான் போக மாட்டேன், நீங்கள் வேறு ஸ்கூலுக்கு விடுங்கன்னு. சரி அப்படியாவது நீ வா, நான் வேறு ஸ்கூலுக்கு விடியேன் அப்படின்னு கேட்டாலும் அவன் அதிகம் சம்மதிச்சாமல் நான் போகவே மாட்டேன்னு இருந்தவன் கர்த்தர் கிருபையினால் அவனை வாயினாலே நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை அன்னைக்கு ஆண்டவருக்கு அதிசயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போனேன். இந்த வருஷம் அவனை பரிசை எழுதி அவனுக்கு போனோன்னு எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு இதாக இருக்குது. 3 நாள் ஸ்கூலுக்கு போனேன். அவன் இது அப்போ ஸ்கூலில் போய் டீச்சர் சொன்னாங்களா, நீ எப்படியாவது அந்த பரிசை எழுத வரணும் அப்படின்னு சொல்லி பேசுது. இது அந்த ஒரு 3 நாள் ஆண்டவர் ஸ்கூலுக்கு போக வைத்தார். கடவுளுக்கு கோடி நன்றி. எங்களை ஜெபித்து அனுதினமும் ஜெபிக்கிற பெரிய பாஸ்டரும் சின்ன பாஸ்டருக்கும் கோடி ஸ்தோத்திரம். அவன் இன்னும் இந்த செல்லிலிருந்து விடுதலை படணும். எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வருஷ காலம் என்னை கண்மணி போல் காதுகாத்த என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு மூஞ்சியில் ஒரு குட்டி குட்டி பருவ மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நைட் தூங்க போகும்போது டெய்லியும் ப்ரேயர் ஆயில் போட்டுட்டு படுப்பேன். ஏசப்பா எனக்கு அதிலாண்டு நல்லா சுகம் தந்தாங்க. சுகம் தந்த ஏசப்பாக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த அங்கலாண்டி சின்ன பாஷுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசப்பா இந்த ஒரு வருடம் முழுவதும் ஜனவரி முதல் இந்த டிசம்பர் வரைக்கும் சுகபத்திரமாக பாதுகாத்த இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த மாதம் ஆபத்தில் தப்பிப்பேன்னு சொல்லிட்டு இயேசப்பா 1ஆம் தேதி வார்த்தை கொடுத்தாங்க. 1ஆம் தேதியே ஒரு ஆபத்து நெருங்கின போது இயேசப்பா அதிலிருந்து பாதுகாத்தாங்க. 3ஆம் தேதி புதன்கிழமை காலையில் டிஃபனை நாங்கள் முடிச்சுட்டு சின்ன மகன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் மின்பக்கம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால முன்னெரிக்கும் பொழுது எப்படி தீ பற்றிச்சுனே தெரியாது. அடுப்பு பக்கத்தில் கிடந்து விரவெல்லாம் அப்படியே தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. அவள் சின்ன மக தான் பார்த்து சொல்லி பிறகு பக்கத்தில் குடிக்கக்குள்ள தண்ணி ஒரு குடம் தண்ணி பக்கத்தில் இருந்துச்சு. அந்த தண்ணியை எடுத்து அதில் விட்டு தீயை அணைச்சோம். எந்த ஒரு கெடுதலும் இல்லாதபடி அது மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டாக்கும். ஆனாலும் இயேசப்பா எந்த ஒரு ஆபத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்தாங்க. அதற்காக இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இயேசப்பா இந்த வருடம் முதல் மாதமும் அதுக்கப்புறம் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சில துக்கமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமனார் வயசானவங்க தான் ஜனவரி மாதம் மரணத்திற்குள்ளாகினாங்க. அப்புறம் நவம்பர் மாதம் அவருடைய பாட்டி அந்த எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களும்
மரணப்பட்டாங்க. என்னுடைய குடும்பத்திலும் ஒரு மரணம் ஏறிட்டது. அப்படியாக ஏசப்பா கொடுத்த அந்த ஏசப்பா வந்து வார்த்தை தரும் பொழுது ஒரு சில துக்கமான காரியங்கள் நடக்கும், ஆனாலும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அதிலிருந்து பாதுகாப்பேன் அப்படி சொல்லி தான் ஏசப்பா வார்த்தை தந்தாங்க. அதன்படியாக 3 மரணங்கள், 2 மரணம் என்னுடைய வீட்டிலும், 1 மரணம் என்னுடைய குடும்பத்திலும் நடந்தது. ஆனாலும் ஏசப்பா வந்து என்னை என்னுடைய குடும்பத்தை சுகபத்திரமாக பாதுகாத்தாங்க. அதற்காக நான் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அப்புறம் வந்து ஏசப்பா வந்து அந்த முதல் மாதம் வந்து ஒரு முழங்கால் ஜெபத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க. தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அப்பப்போது வருகிற பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் ஏசப்பா மாற்றி தந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பாய் என்று ஒரு வார்த்தை. அதன்படியே என்னுடைய சரீரத்தில் வந்து அப்பப்போது பலவீனம் என்னை சூழ்ந்து கொண்டே இருந்தது. என்னால் சரியானபடி மூச்சு விட முடியாதபடி ஒரு சிரமம் என்னை அது துரத்தி கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் வந்து எஸ்அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நான் பாஸ்டர் உடனே ஃபோன் பண்ணி சொல்லியது உண்டு. ஏசப்பா வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. ஏசப்பா அற்புதமாக என்னுடைய சரீர சுகத்தை கொடுத்தார். இந்த வாரம் வியாழக்கிழமையும் திடீரென்று நாங்கள் வெளியில் கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் போகும் பொழுது ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சிருக்கும், திடீர்னு இடது பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாஸ்டர் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அற்றம்பை நாவல் இறங்குறதுக்கு முன்னாடியே ஏசப்பா அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதற்காக ஏசப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படியாக சிறு சிறு பலவீனங்கள் என்னை தொடர்ந்த பொழுதும் இந்த 1 வருடம் முழுவதும் என்னை என்னுடைய குடும்பத்தையும் எந்த ஒரு வீண் செலவுகளுக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஏசப்பா சுகபத்திரமாக பாதுகாத்தாங்க. அதற்காக நான் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறேன். பாஸ்டரமா சின்ன பாஸ்டர் அவங்க குடும்பத்துக்கு நன்றி சொல்லி என்னோட சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் மத்தியில் நான் ஒரு சாட்சி கர்த்தர் ஸ்தோத்திரம். என் பிரசனுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரே பராணமாட்டிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வேளையில் அவர் அந்த மகளுக்கு வீழன்னு திருப்பி வந்ததாட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஆள் ஆட்டோவில் பிடிச்சி என் மகனுக்கு வீழ கொண்டு விட்டார் கர்த்தர் ஸ்தோத்திரம். மகன் மேட்டில் போகாத அந்த ஒரு ஜிஎஸ்ஓ கோயிலில் நாங்கள் போகிறது தான். அந்த கோயிலில் கொண்டு அந்த நாட்டையர் எல்லாம் பொறுப்போம் மகனோடு சொல்லி அவருக்கு செல்வி எல்லாம் சோறு கஞ்சி எல்லாம் குடிக்கதாட்டு உண்டு கர்த்தர் சோதரம். அதில் நான் போனேன் கர்த்தர் சோதரம். போச்சில் ஒரே பராணம் ஒரு ஒப்புறாலம் எடுத்து ஐயோன்னு விழிச்சதெல்லாம் தாங்க முடியாது, கிடைக்கதும் எழும்பியது மாட்டு இருக்கேன் கர்த்தர் சோதரம். அதில் மகன் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு அந்த தங்கமன ஆஸ்பத்திரியிலே கொண்டு சேர்த்தான் கர்த்தர் சோதரம். நான் எவ்வளோ சோதனை மத்தியில் இருந்த பிறகு என்ன அப்பா கைவிடலை. எனக்கு ஆண்டவருக்கு மக்களுக்கு ஜெபம் கூடி நான் எவ்வளோ சந்தோஷம் நான் நடந்து சமாதானத்தோடு நடக்கிறேன் கர்த்தர் சோதரம். நீ எனக்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டான் மகன் கர்த்தர் சோதரம். என்கிட்ட பணம் இருக்குது நான் கூட்டி சேர்க்கலான்னு சொன்னேன் கர்த்தர் சோதரம். பின் மகளுக்கு நான் பொன்மிட்டு அவளை விழித்து அந்த ஆஸ்பத்திரியில் மகளுக்கு உள்ளதான் நிப்பான் கொண்டு விட்டுரு கர்த்தர் சோதரம். அதில் எனக்கு பூரணமான சுகத்தை தந்தார், என்ன சந்தோஷத்தை தந்தார், என்ன சமாதானத்தை தந்தார் கர்த்தர் சோதரம். அதில் என் பேர் மகன் கூட வருவான் கர்த்தர் சோதரம். அவனுக்கு ஒரே காய்ச்சலும் எல்லாமா இருந்து அவனை விழித்தவர் வரல காய்ச்சல் சுகம் உண்டு, குளுக்கோஸ் எல்லாம் அடைத்து கர்த்தர் சோதரம். அந்த பிள்ளை வராது இருக்கு, நான் காலத்தை வருவேன்னு சொல்லி வேண்டும் அப்படியே இருக்குது கர்த்தர் சோதரம். என் குடும்பத்தை ரட்சிக்கப்படுத்தணும் கர்த்தர் சோதரம். நான் அந்த மட்டம் போராது என் குடும்பத்தோடு வந்து ஜெபித்து என்னோட ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நீதியும் பொறுமையோடும் தான் ஆண்டோட மக்கள் தான் இன்றாவும் பகல் என் குடும்பத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் சோதரம். அந்த கிழமை அது இறந்து விட்டால் எனக்கு ஒரு வழியும் இல்லை ஆண்டவர், நான் என்ன செய்வேன்னு நான் கேட்டேன் கர்த்தர் சோதரம். சுகத்தோடு பிள்ளைனோடு இருக்கு கர்த்தர் சோதரம். இன்னும் என் பூரணமான சுகத்தின் விளையினத்தை தந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஜெபத்தோடு கூடி என்னுடைய சாட்சி. கர்த்தர் சோத்திரம். கடந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்கு முன்னாலே தேவன் அடியனுக்கு ஒரு சிறிய ஆசீர்வாதத்தை தந்திருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பரிச்சயம் வைத்தார். என்னவென்று சொன்னால், ஏசப்பா ஒரு பக்கத்தில் நிற்கிறார், ஒரு பக்கத்தில் பிசாசு நிற்கிறது, நானும் அதில் நிற்கிறேன். அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஏசப்பா
என்னுடைய மகன் கண் பார்வை இல்லாமல் போனால் என்னை மறக்க மாட்டான் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது எனக்கு இது பிடிக்கவில்லை. அப்பொழுது என்னுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் எடுக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு நாள், அப்பொழுது என்னுடைய வேலை என்று சொன்னால் ஒன்றில் உபவாச ஜெபத்தை முடக்குவேன், இல்லை என்று சொன்னால் இந்த உபதேச கூட்டத்தில் ஒன்றை முடக்குவேன். அப்பொழுது ஒரு நாள் தோட்டத்தில் வந்து நிற்கும்போது, நான் போய் நிற்கும்போது ஏசப்பா அப்படியே பக்கத்தில் வந்தார். உனக்கு இது நியாயமாக இருக்குமோ என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார். நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் அவர் சொன்னப்புறம் கேட்கவில்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய 2 ஆடு கிடாய் கட்டி விட்டிருந்தேன். குட்டி போட தருணத்தில் நான் நின்றது. 1 குட்டி போட்டது, 1 குட்டி போச்சு. அப்பொழுது நான் அது பெருசாக நினைக்கவில்லை. அதுக்கு பின்னாலே இன்னொரு ஆடு சுனையாக நின்றது. அது ஒரு 4 மாதம் ஆகும்போது கரைக்குட்டி போட்டது. குட்டி 3 கிடந்தது. குட்டி 3 போச்சு. அந்த பெரிய ஆடம் போய்விட்டது. அப்படி இருக்கும்போது நான் மருந்து பார்த்தேன், அது ஒன்றும் சரியாகவில்லை. ஆடு செத்து கிடக்கிற நேரத்திலே ஏசப்பா அப்பொழுது வருகிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தரை நம்பு என்று சொல்லி. நான் இருந்தாலும் அப்பொழுது சரி போட்டுன்னு சொல்லி அதை கணக்கில் எடுக்கவில்லை. அப்பொழுது மண் திரும்பவில்லை. ஒரு என்னுடைய வாழைத்தோட்டம் வைத்திருந்தேன். ஒரு 235 வாழை வைத்திருந்தேன். அதில் நான் வெட்டினது நல்லா வெட்டினா ஒரு 80 கொல் தான் வெட்டியிருப்பேன். ஒரு மழை பெய்து ஒரு குறுந்தழுவி அந்த வாழைத்தோட்டம் மொத்தம் அழிந்து விட்டது. பிறகுதான் எனக்கு உணர்வு வந்தது. நான் ஆயத்த ஆராதனையில் உபதேச கூட்டத்தையும் இந்த உபவாச கூட்டத்தையும் ஒன்றொன்றாய் பின்னால் கால் எடுத்தபடியினால்தான் என்னுடைய ஆசீர்வாதம் பறிபோனது என்று சொல்லி, அதுக்கு பிறகு நினைத்தேன் என் இப்படிப்பட்ட ஆராதனையை முடக்கக்கூடாது என்று சொல்லி, இப்பொழுது மறுபடியுமாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அடியனுக்காக ஜெபித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். என்னை இங்கு ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தி என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல நான் ஆராதனைக்கு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று பாஸ்டர் வழியாக தேவன் சொல்லியிருந்தார். அதே போல் தேவன் எங்களை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். மேலும் ஒரு நாளைக்கு நான் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு புதன்கிழமை மத்தியானமாக வரும்போது ரொம்ப வயறு ஒரு மாதிரி காந்திட்டு இருந்தது. நினச்சேன் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் பஸ்ஸில் இறங்கி இங்கே நடந்து வரும்போதெல்லாம் நல்ல வலியாக இருந்தது. வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த வலி நல்லா மாறிச்சு. அதற்காக தேவனை துதிக்கிறேன். அப்புறம் அப்பப்போ ஒரு சளி ஜுரம் பிள்ளைங்களுக்கு அப்படியெல்லாம் இருந்த பிறகும் தேவன் அதிலிருந்தெல்லாம் நல்லபடியாக சுபத்திரமாக பாதுகாத்தாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னுடைய பையன் இடையில கொஞ்சம் இந்த சர்ச்சுக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கொஞ்சம் வேண்டாவாதம் பண்ணிகிட்டு இருந்தான். சின்ன பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ப்ரேயரில் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பேச்சை அப்படி பெருசாக எடுக்க மாட்டான். அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். பாஸ்டர் குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என்னையும் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்துருக்க ஏசப்பாய்க்கு நன்றி. எனக்கு இந்த வலது கை நல்ல வலியாக இருந்து கை உயர்த்து ஒண்ண முடியாமல் நல்லா கஷ்டப்பட்டேன் கழிஞ்ச மாதம். அப்போ ஏசப்பான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் ஆயில் போட்டுகிட்டே இருந்தேன். ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார். திரும்ப முதுகில் இந்த பருவாட்டையில் நல்ல இதாட்டு இருந்தது, நல்ல வலியாட்டு நல்ல கஷ்டமாட்டு. ஆனால் அந்த முதுகில் அந்த ஊசி போட்டனால என்னன்னு சொல்லிட்டு நான் மனசோல நினச்சேன். அந்த ஊசி போட்ட இடத்துலையே அந்த சோப்பு போல் அப்படி நல்ல வலியாட்டு நல்லா கஷ்டமாக இருந்து, ஏசப்பா என்ன செய்வேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, குனி ஒண்ண முடியலை. இந்த லீவு கேட்டால் லீவும் தரமாட்டாங்க.
அப்படி இருந்து நல்ல அழுகையாக இருந்தேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் பெய்ய நல்லா அழுதுகிட்டே இருந்தேன். ஏசப்பா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரேயர் ஆயில் போட்டுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து 2-3 நாள். ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார். ஏசப்பா நன்றி. அதேபோல் சின்ன மகனுக்கு அடிக்கடி காய்ச்சலாக வரும். காய்ச்சல் வந்து வயிற்றுப்போக்கு சரத்தில் அப்படி அடிக்கடி வந்துட்டு இருக்கேன். ப்ரேயர் ஆயில் கொடுத்து ஏசப்பா அற்புத சுகத்தை தருவாங்க. வீண் செலவோ எந்த ஒரு இதுக்கும் போகாதபடி. அதேபோல் வீட்டாளுக்கும் கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கவோ எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாத நல்ல பலவீனமாக இருக்கும். சும்மா இருந்தாலே பலவீனமாட்டு ஒரு மாதிரி மயக்கம் போல் எந்த இதுன்னே சொல்ல முடியாமல் நல்லா கஷ்டமாக இருக்கும். ஏசப்பா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கஷ்டமாக இருக்குது, கடன்கள் இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு வேலையை ஒன்றும் போக மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்ய முடியலை, நல்லா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இந்த வண்டி வாழைக்கண்ணு லோடுக்குன்னு போயிட்டு இருந்தாங்க. போய் 2 வாரம் ஆவேல அவைகளுக்கு உடம்பு முடியலை, எனக்கு வாழைக்கண்ணு இறக்கணும், அதனால் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு போக முடியலை, நான் என்னால் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஒன்றும் சொல்லலை. திரும்ப ஏசப்பா இந்த கடத்தினால வேதனைப்பட்டு இருக்க ஏசப்பா என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கச்சில இப்போ இங்கே துணி கடையில் வண்டிக்குன்னு கூப்பிட்டு இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க. ஏசப்பா அற்புதமாட்டு இந்த வருஷம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்த ஏசப்பா நன்றியை சொல்லி பெரிய பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மைக்கும் சின்ன பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு எனக்கு உடம்பு நல்ல ஊறலாக இருந்து அப்போ நான் ப்ரேயர் ஆயிலெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு 2-3 நாள் கழிச்சு எனக்கு நல்லா ஏசப்பா நல்லா சுகம் தந்தாங்க. சுகம் தந்த ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அனுதினமும் ஜெபிக்கிற பாஸ்டருக்கும் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி இந்த சிறிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளை இந்த இடத்துல ஒரு எளிய சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 1 மாத கால அளவும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். அடியாளுடைய குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்தார். தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுடைய வாகன பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாத்தார். ஆபத்துகள் நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் ஒன்றுக்கும் ஒப்புக்கொடாதபடி எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து என்னுடைய முதுகு நல்ல வலியாக இருந்து கழுத்து எல்லாம் அப்படி வலிச்சுட்டே இருந்தது. சாயங்காலம் ஆக நைட் ஆகும்போது நல்ல வலியாக இருந்து ரொம்ப அது திருப்பவே முடியாத அளவுக்கு நல்ல வலியாக காணப்பட்டு இருந்தது. அடுத்து 1ஆம் தேதி காலையில் ஆராதனைக்கு வரும்போது ஆராதனை முடிச்சுட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணதுக்கு வரும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் நல்ல கழுத்து வலி இருக்குன்னு. அப்போ பாஸ்டர் அந்த இடத்துல கையை வச்சுட்டு ஜோம் பண்ணினார். அந்த ஜோம் பண்ணும்போதே எனக்கு அதில் அந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்குனதை உணரப்பட்டேன். இப்போ பாஸ்டர் நாங்கள் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளாடி நல்ல சுகம் கிடைக்கும், அந்த வலி தீரும்னு சொல்லி அனுப்பினார். ஆனால் எனக்கு அது ஒரு 10-11 மணி ஆகும். ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 11 மணியெல்லாம் ஆகும்பொழுதே நான் கழுத்தெல்லாம் திருப்பி பார்க்க அந்த வலி இருந்ததே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். அந்த சாயங்காலம் ஆகும்பொழுது அந்த பூரணமாய் அந்த வலி போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த வலியை சுகம் தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறமா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து தலைவலி இருந்துகிட்டே இருந்து சாயங்காலம் ஆகும்பொழுது விட்டு போகும்போது நல்ல தலைவலியாக காணப்பட்ட அந்த தலைவலி கூடின உடனே பயங்கர வாந்தியாக இருந்தது. அந்த வாந்தி நிற்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாகவே அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரொம்ப கஷ்டமாக இருந்த வாந்தி. இப்போ பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னோம், பாஸ்டர் 1 மணி நேரம் தாண்டி கூப்பிடுங்க சரியாகும், ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே தூங்கிட்டேன். பாஸ்டர் ஜோம் பண்ணினாங்க, காதில் கட்டி ஜோம் பண்ணிவிட்டு நான் அப்படியே தூங்கினேன். தூங்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பிட்டு பாஸ்டர் ஃபோன் பண்ணும்போது எனக்கு அந்த வாந்தியை அப்படி கம்ப்ளீட்டாகவே நின்றுருந்து கர்த்தர் அதில் இருந்த ஒரு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். சுகம் தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த தலைவலி இருந்துகிட்டே இருந்து காலையிலேயும் தலைவலி இருந்தது. அதனால் அந்த நம்ம பொறுத்துக்கக்கூடிய அளவுக்கு வலி இருந்துகிட்டே இருந்து சாயங்காலம் சர்ச்சுக்கு வரும்போதும் அந்த தலைவலி லைட்டாக இருந்துகிட்டே இருந்து
அப்புறம் முழங்கால் ஜெபம் முடித்து போகும்போது அந்த ஜெபம் முடியும் போது தலைவலி அந்த பூரணமாக சுத்தமாக இல்லாத அளவுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்தார். சுகத்தை தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்களை அப்பாவுக்கு கடந்த அக்டோபர் மாதத்திலே 3வது வெள்ளிக்கிழமை நன்றாக இருந்தார். இந்த ஒரு 3வது வெள்ளிக்கிழமை ஆகும்போது காலையிலே அவருக்கு வயறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாமல் ஆயிட்டு. அப்போது அந்த இதில் ஆகும்போது அவருடைய உடம்பில் டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க அவருடைய உடம்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு, அந்த அவருடைய கிட்னி வந்து ஒர்க் ஆகாமல் ஒரு ட்ராப் யூரின் கூட வெளியே போகாத அளவுக்கு அந்த ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அந்த யூரின் எல்லாம் அந்த பாடியிலே இருந்ததுனால வெளியே போகாமல் இருந்ததுனால அது பிளட்டோட சேர்ந்து ஃபுல் பாடி இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக ரொம்ப கிரிட்டிக்கல் லெவலில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நாளுக்கு தான் அவங்க டேட்டே கொடுத்தாங்க. அதுக்குள்ளாடி மகையெல்லாம் வெளியே இருந்தால் வர சொல்லுங்க, ஒரு 3 நாள் வரையிலும் பார்த்துக்கோங்கன்னு உள்ள அளவுக்கு அந்த ஐசியூவில் ஒரு 10 நாளுக்கு மேலே ஐசியூலே இருந்து அப்படி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்தாங்க. அந்த கிட்னி எந்த விதத்துலேயும் ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை. அவருடைய அந்த யூரினரி பிளாடர் எம்டியாகவே காலியாக ஒரு ட்ராப் யூரின் கூட வராத அளவுக்கு அடைபட்டு காணப்பட்டது. 2 தடவை சர்ஜரி பண்ணி பார்த்தாங்க. அந்த பார்க்கும் பொழுது அந்த ஸ்கேன் பார்க்கும்போது அந்த யூரினரி ட்ராக் ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷனும் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஸ்டோன் ஃபுல்லாக அடைச்சிட்டு ஒரு பெரிய ஸ்டோன் அந்த மொத்தத்துக்கு அந்த டியூப்லே மொத்தம் பிளாக் ஆகி அப்படி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருந்து 2 தடவை சர்ஜரியும் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஸ்டோனை நீக்கிறதுக்கு எந்த விதத்திலும் அது இம்ப்ரூவ் ஆகலை. இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகி டயாலிசிஸ் தொடங்கினாங்க. அப்படி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இதிலே காணப்பட்டாங்க. ஒரு 10 நாள் மேலே ஐசியூலே காணப்பட்டாங்க. ஒரு 2 வாரம் தாண்டி வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு அனுப்பி வந்த பிறகும் மீண்டும் அந்த இன்ஃபெக்ஷன் குறையாததுனால நல்ல காய்ச்சல் ஆயிருந்து மீண்டும் அட்மிட் ஆயிருந்து அப்புறம் அந்த காய்ச்சல் எல்லாம் சரியாகி வந்தாங்க. வந்துட்டு டாக்டர்ஸ் சொல்லி அனுப்புனாங்க 1ஆம் தேதி அட்மிட் பண்ணுங்க, பாடி கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சர்ஜரி பண்ணணும். அப்போது அந்த யூரின் வெளியே போகாததுனால அவங்க டைரெக்டாக கிட்னியில் இருந்தே டியூபை எடுத்து டைரெக்டாக யூரினை வெளியே விட்டுட்டே இருந்தாங்க பேக்கில். அப்போது இந்த ஒரு டெம்பரரி இது தான், இந்த டைரெக்டாக கிட்னியிலேருந்து இப்படி டியூப் கூடாது ரொம்ப நாளுக்கு, அது இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப ஆபத்தாயிரும். அதனால இதை சீக்கிரம் மாற்றிடணும். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, வந்துட்டு இனி ஒரு கொஞ்சம் உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறமா வேறு சர்ஜரி பண்ணி அந்த வேறு டியூப் போட்டு விடணும்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்த டிசம்பர் 1ஆம் தேதி சர்ஜரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தோம். கர்த்தர் கிருபையால் ஒரு சைடில் அந்த கிட்னி வழியாக யூரின் போகிறதுக்கு டியூப்பு போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கர்த்தர் கிருபையால் எந்த இடம் அடைப்பட்டு இருந்தோ அதன் வழியாகவே அப்பாவுக்கு நார்மலாகவே யூரின் போக ஆரம்பித்தது. அப்போது டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருந்தாங்க. அவங்க 2 சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை கூட பார்ப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்பொழுது மீண்டும் அனஸ்தீஷியா டாக்டர் எல்லாரும் பார்த்துட்டு சர்ஜரிக்குனாகவே ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு கடைசியாக போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு நம்பிக்கை, அவருக்கு அந்த யூரின் நார்மலாக கொஞ்சம் வர ஆரம்பித்த உடனே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா அப்பாவுக்கு சர்ஜரி இல்லாமல் அவருக்கு யூரின் நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டுன்னா ஏசப்பா நான் சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் கிருபையால் அடுத்த டாக்டர்ஸ் பார்க்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்ததுனால டாக்டரே வந்து பார்த்துட்டு இனி நமக்கு டைரெக்டாக யூரின் வருதில்லை, இந்த டியூப் தேவையே இல்லைன்னு சொல்லி அவரே அந்த கையால் இந்த இதை எடுத்துகிட்டு அவரே அவங்க அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்களா அவங்ககிட்ட கேட்டால் எங்கள்கிட்ட நன்னா பிரார்த்திச்சோ இத்தனைக்கும் சுகம் கட்டிட்டோண்டலான்னு கேட்டிருக்கேன். அதாவது நல்லா ப்ரேயர் பண்ணினீங்களான்னு அவரே ஒரு ஆச்சரியப்படும் பண்ணும் விதமாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எப்பொழுதும் பாஸ்டர் அம்மா சின்ன பாஸ்டர் எல்லாரும் விசாரிப்பாங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு. ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க, பாஸ்டர் அம்மாட்ட எல்லாருடைய ஜெபத்திலையும் கர்த்தர் மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்து நல்ல சுகத்தை தந்தார். முன்னாடி எழும்பவோ அந்த இப்படி திருப்பி படுக்க வைக்கணுன்னாலே 2-3 பேர் வேணும். கொஞ்சம் எழும்ப வைக்கவோ அவரால் நம்ம தூக்க எல்லாம் முடியாது, அவருடைய கையெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும், சத்தம் போடுவார். இப்போ கொஞ்சம் ஒரு
கை கொடுத்தா போதும் எழுப்பி உட்காருவார், எல்லாம் செய்வார், சாப்பிடுவார், எல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். சுகந்தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் நல்ல சுகத்தை தந்த தேவாதி தேவனை ஒரு விசை கூட நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு அனுதினமும் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் அருமையான தாய்க்கும் எங்களுடைய சின்ன பாஸ் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியை நிறுத்தினேன். தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கண்மணி போல் பாதுகாத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வாகன பிரயாணங்கள் எல்லாம் என் தேவன் என்னோடு கூட இருந்து வழி நடத்தினார். அதற்காக எந்த ஆபத்திற்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கூட இருந்து நடத்தினார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. எந்த தீமைக்கும் என் தேவன் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நன்முறையில் பாதுகாத்தாங்க. அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கணவராக இருக்கும் என்னுடைய மகனுக்கும் இருமல் இருந்துச்சு. ப்ரேயர் ஆயில் கொடுத்தோம். ஏசப்பா வீண் செலவு கொடுக்காதபடிக்கு நல்ல சுகத்தை தந்தாங்க. அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வலது கை நல்ல வலியாக இருந்துச்சு. தூக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. அதில் நான் ப்ரேயர் ஆயில் போட்டு ஏசு ரத்தம் சொல்லி ப்ரேயர் ஆயில் போட்டு தடவிட்டு இருந்தேன். ஏசப்பா பூரண சுகத்தை தந்தாங்க. அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினமும் ஜெபிக்கிற பாஸ்டர் குடும்பம், பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணிய சாட்சியம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு போன மாதம் 27ஆம் தேதி நான் காலேஜில் இருக்கும்போது திடீர்னு ஏதோ தேனிச்சு ஏதோ கொட்டிட்டு ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஆனாலும் சரி நான் வீட்டுக்கு ப்ரேயர் எடுத்து போட்டேன். ஆனால் அந்த ஒரு பக்கம் ரொம்ப ஊந்துட்டே ரெட்டிஷ் ஆகிட்டு. அப்போ நான் மறுநாள் பாஸ்டர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, நீ ப்ரேயர் ஆயில் போடு அப்படின்னு. மறுநாள் சனிக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போதும் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, நீ ப்ரேயர் ஆயில் போடு சரியாகும்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெடிஷ் எல்லாம் மாறி நல்ல சுகத்தை ஏசப்பா தந்தாங்க. சொன்ன ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எனக்கு நம்பர் 14 எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அப்போ நான் போய் ப்ரேயர் போட்டு போய் படுத்துட்டு எனக்கு மறுநாள் செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ அம்மா சின்ன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் இல்லை ஒன்றும் இல்லை சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரெண்டு ஏசப்பா அற்புதமாக சுகத்தை தந்தாங்க. சொன்ன ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த மாதம் 3ஆம் தேதி அவ்வளோ நேரம் நான் கிச்சனில் தான் இருந்தேன். கிச்சன்லேருந்து அப்போ தான் என் ஃப்ரெண்டில் வந்தேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே எப்படி தீ பத்துச்சுன்னே தெரியாது. அந்த பக்கத்தில் கிடந்த விரவெல்லாம் தீ பற்றி எரிஞ்சிச்சு. எஸ்அப்பா அந்த ஆபத்துலேருந்து அப்பா பத்திரமா பாதுகாத்தாங்க. அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்போ அம்மா ப்ரேயர் போட்டு தந்தாங்க. நான் எஸ்அப்பா நான் சாட்சி சொல்லுவேன், எஸ்அப்பா எனக்கு அந்த ஷோல்டர் பெயினை கொண்டாக்கி தாங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். எஸ்அப்பா மறுநாள் எழும்பும் போதே அந்த ஷோல்டர் பெயின் மொத்தமாக மாற எஸ்அப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்காக எஸ்அப்பாக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த புதன்கிழமை எனக்கு ரொம்ப முடியலை. நான் எழும்பி காலேஜ்லேருந்தே எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. வீட்டில் என்ன சுத்தமாக முடியலை. எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தோம். ப்ரேயருக்கு என்னால் உட்காரவே முடியலை. ஒரு மாதிரி வாமிட் பண்ண தோணிகிட்டே இருந்துச்சு. இங்கே 2 தடவை வாமிட் பண்ணிச்சு. அப்போ வீட்டுக்கு போகும்போது பாஸ்டர் அப்பா கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிட்டு போனோம். பாஸ்டர் ப்ரே பண்ணி விட்டாங்க. அது வீட்டுக்கு போய் நான் சேர்றதுக்குள்ளாடி எனக்கு அந்த தலைவலிந்து ஃபுல்லாக ரிலீஃப் கிடைக்க எசுப்பா கிருபை செஞ்சாங்க. சொன்ன எசுப்பாக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என் சரீரத்தில் ஒரு பலவீனம் நிறைய நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் பாஸ்டர்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவங்கள எனக்கு இப்படி இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு. எசப்பா அந்த பலவீனத்திலிருந்தும் அது இப்போ 2-3 மாதமாக அணுகாதபடிக்கு பத்திரமா எசப்பா பாதுகாத்தாங்க. சொன்ன எசப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்காக மட்டும் அது 1 வருட காலமாய் பத்திரமாய் என்னை பாதுகாத்த எசப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரே பண்ண பாஸ்டருங்க பாஸ்டர் அணி சின்ன பாஸ்டருக்கு நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு கோடி சோத்திரம். கழிந்த வாரம் நான் வேலைக்கு போய் கொண்டு வந்து வீட்டில் இருந்தபோது எனக்கு ஒரே கால் வலியாக இருந்தது. கால் வலியினால் தாங்கவே முடியவில்லை. எண்ணெய் எடுத்து போட்டு, ஏசப்பா நீர்தான் எனக்கு சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு படுத்தேன். படுத்தாலும் தூக்கம் வராது. பின்னும் அப்படியே
ஜெபம் பண்ணி கிடந்தேன். பிறகு சுகம் கிடந்து காலையில் எழும்ப முடியாமல் சூழ்நிலை இருந்து அதுலேயும் ஏசப்பா வேலைக்கு இன்னும் போக வேணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு எல்லா கடமைகளும் செய்தேன். ஏசப்பா அதிலே சுகத்தை தந்தார். கழிந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என் மகன் இளைய மகன் வீட்டுக்கு வந்து ஐயோ குடித்து என்னெல்லாம் சோதனைகளும் வேதனைகளுமாக இருந்தது. அதில் ஏசப்பா இவனுக்கு குடிப்பழக்கத்தை மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டு வேதனையோடு இருந்தும் ஏசப்பா ஒருவிதம் சமாதானத்தை கொடுத்து அவன் வேலைக்கு சென்றிருக்கிறான். மூத்த மகனால் பயங்கர வேதனைன்னு சொன்னாலும் போராது ஏசப்பா. இந்த இடத்தில் நான் வந்தபோதும் சமாதானம் கொஞ்சம் வந்து ஆனாலும் பின்னும் அவள் கேஸு போட்டே கொண்டிருக்கிறாள். அவன் வேதனையோடு வேலைக்கு சென்றான். வேலைக்கு போன இடத்துல அங்கண்டு வக்கீல்மார்கள் ஃபோன் பண்ணி நீ 23ஆம் தேதி ஸ்டேஷனில் கண்டிப்பாக வரத்தான் வேணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னிடத்தில் முந்தா நாள் ஃபோன் பண்ணி சொன்னான். நான் கண்டிப்பாக போகதானம் செய்யணும். 10 பவுன் நகை அவள் கொண்டு வந்தாலும் அதை கொடுத்து தானாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நான் பாஸ்டராட்டைன்னு சொல்லலாம் என்று சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி நீ குடிக்காத எடுக்காத நல்லதாக இரு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்கிறான். 23ஆம் தேதி பயங்கரமான இதன்னு சொல்லி விட்டுருக்கிறார்கள். சரி ஏசப்பா எல்லாரும் எனக்காக ஜெயித்தார்கள். பாஸ்டர், பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், எல்லாரும் இந்த சபையில் வர குடும்பங்களை அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்துக்காக ஜெயித்தார்கள். எல்லா சோதனையிலும் இதுவரை பத்திரமாக பாதுகாத்து எங்களை வைத்திருக்கிறார். ஏசப்பாவுக்கு கோடி சோத்திரம் செலுத்துகிறேன். சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் சோதரன் கர்த்தர் இந்த இடத்துல சாட்சி நிறுத்துறேன். கர்த்தரை நன்றியோட சோதரேன். கடந்த வருஷத்தில் தொடக்கத்துலேருந்து பல போராட்டம் சோதனையும் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இம்மட்டம் பாதுகாத்துற கர்த்தரை சோதரேன். எத்தனையோ ஆபத்துங்களும் வண்டியில் வரும்போதும் தெய்வம் அடங்கி வந்தாலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிற கர்த்தரை நன்றியோட சோதரிக்கிறேன். மட்டுமில்லை ஏதோ எனக்கு அடிக்கடி பலியை நம்ம காணப்படுது. அதில் இந்த முட்டு வலியெல்லாம் இருந்து செவை எண்ணெய் போட்டு ஏசப்பா நீங்கள் தான் அப்பா என்ன சுதந்திரம் உங்களை ரத்தம் சொல்லி ப்ரேயர் பண்ணி காலைல போடும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுலேருந்து எனக்கு கர்த்தர் மாற்ற தந்தார். திருப்பி கழிஞ்ச வாரத்தில் பார்க்கும்போது எனக்கு காய்ச்சலாக காணப்பட்ட ஜலோசம் கிடச்சி அந்த காய்ச்சல்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை இது அப்படியே இருக்கும்போது சனிக்கிழமை நைட்டு தூங்கும்போது களத்தில் ஒரு பிடியாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் ஏசப்பா சர்ச்சுக்கு போகணுமே, எனக்கு இதில் நீங்கள் நல்ல எனக்கு மாற்று தரணும், எனக்கு சர்ச்சுக்கு போகணுமே ஏசப்பான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த நைட்டு ஏசப்பா கிருபைனால எனக்கு ஆராதனை வர்றக்கும் அட்டன் பண்ணக்கும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருப்பி நான் வீட்டுக்கு போய் ஆராதனை எல்லாம் முடிச்சுண்டு வீட்டுக்கு போகும்போது பகுதி வழியிலண்ட மீண்டும் எனக்கு வலி ஆரம்பித்து என்னை கொண்டு சகிக்க முடியாத வலிகளை காணப்பட்டது. கழுத்து திருப்போ எடுக்கவோ எழும்ப ஒன்றும் முடியாது, அவ்வளவு டயர்டாக கஷ்டமாக இருந்தது. போய் படுத்துண்டு நைட்டு எனக்கு கொஞ்சம் கூட படுக்க முடியலை. அப்போ பெரிய பாஸ்டர் ஃபோன் பண்ணிச்சேனே, பாஸ்டர் இப்படியா எனக்கு கழுத்து வலியாக இருக்குது முடியலைன்னு. அப்போ சரி ப்ரேயரில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுலேருந்து எனக்கு மாட்டேன், நைட்டு தூங்கவும் இல்லை, அவ்வளோ வலியாக இருந்தது. திருப்பி திங்களமாச்சு என்னை எழும்ப முடியலை, அப்படியே ஒரு அழகு கழுத்து வலி திருப்ப ஒன்றும் முடியாத இருக்கும்போது திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டிருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுலேருந்து ஏசப்பா ஜெப எண்ணெய் குடிச்சு ஜெப எண்ணெய் போட்டு தடவை எடுத்து ஏசப்பா கிருபைனால நான் அப்போ சொன்னேன் ஏசப்பா எனக்கு இதுலேருந்து நீங்கள் எனக்கு மாற்றம் தரணும், நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். ஜலோசம் கிட்டும்போது நான் சொன்னேன் ஏசப்பா எனக்கு இதில் எனக்கு நல்ல நீங்கள் பரிபூர்ண விடுதலை தரணும். அது சின்ன பிள்ளைக்கும் ஜலோசமாக இருந்து பிள்ளைக்கும் எனக்கும் நீங்கள் எனக்கு சுகம் ஜலோசத்துலேருந்து மாற்ற காய்ச்சலேருந்து மாற்றம் தரணும், நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அது குறைஞ்சி அப்படி வர்றவும் கழுத்து வேதனை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுலேருந்து எனக்கு ஏசப்பா நான் மீண்டும் தானே ஏசப்பா இந்த கழுத்து வலி எனக்கு மாறணும், நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுலேருந்து எனக்கு குறைய மாற்றங்கள் கர்த்தர் தரதான் ஞாத்தைக்கும் கழுத்து திருப்பும்போது வலி இருந்தது. மீண்டும் ஆராதனை முடிச்சு நேற்று நைட்டு சாயங்காலம் ஆராதனை வந்துட்டு போகும்போது வலி இருக்கும்போது ஏசப்பாட்ட என்று ஏசப்பா எனக்கு பரிபூர்ண விடுதலை நீங்கள் தரணும், எனக்கு நான் சாட்சி சொல்வேன், நாளைக்கு சாட்சி ஆறுதலை நான் சாட்சி சொல்வேன், ஏசப்பா நீங்கள் விடுதலை எனக்கு தரணும்னு ஏசப்பா எனக்கு அற்புதமாக விடுதலை செய்த ஏசப்பாய்க்கு சோத்திரம் சொல்லியும் இதுவரை எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து கொண்டு வர கர்த்தருக்கு கோடி சோத்திரம் சொல்லிக்கிறேன். அடிகளும் குடும்பத்துக்காண்டி பாஸ்டர்மா சின்ன பாஸ்டர் ஜெபித்து கொண்டிருக்க நன்றி சொல்லி என் சாட்சி முடித்துறேன். கர்த்தர் சோத்திரம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாக நிற்க செய்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். 2025 வருடம் ஜனவரி முதல் இந்த மாதம் வரை 12 மாதம் வரை ஆண்டவர் கர்த்தர் எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்த போதிலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தார். அதற்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் பல பாடுகள் பிரச்சனைகள் வந்த போதிலும் தேவன் எல்லா விதத்திலும் எங்களை பாதுகாத்து நாங்கள் வழுகி போகாதபடி எங்களை பாதுகாத்த கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைவுபட்ட போதிலும் கர்த்தர் இந்த சபையில் 2-3 தடவை நான் வந்து அந்த ஆவிக்குரிய மன்னாவை நான் பெற்று புதுப்பிக்கும்படியான கிருபை தேவன் தந்தார். அதற்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோசரிக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதம் நான் வருவேனோன்னு இருந்தாலும் தேவன் இந்த இடத்துல வரும்படி தேவன் கிருபை செய்தார். அவருடைய திட்டத்தின்படி நான் இந்த இடத்துல வந்து நிற்க சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்ததுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் வருகிறதான நாட்களிலும் தேவன் எங்களை ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் வழிநடத்துவார் என்ற நிச்சயத்தோடு என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமமே உள்ளதாக இந்த இடத்துல அடியான சாட்சியாக நிற்கும்படியாய் கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இந்த வருஷம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவே தேவனை இந்த இடத்துல சாட்சியாக வைத்த தேவனான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இம்மட்டும் நடத்தினார். போகிற வரத்திலெல்லாம் என்னை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். போகிற வானத்திலெல்லாம் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன ஆண்டவர் தேவன் அந்த வேறு சில இடத்துலெல்லாம் எத்தனை நெருக்கங்கள் வந்தபோதும் தேவன் இம்மட்டுமாய் பாதுகாத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். தேவன் என்னை ரட்சித்த போது தேவன் என்னை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளை நான் கீழ்ப்படுத்தி இம்மட்டும் நடத்தினார். அதே போல் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனாலும் சில காரியத்தில் தவறுகள் செய்த போது என்னை சின்ன தவறுகள் செய்தாலும் தேவன் நம்மை அப்பா ஒவ்வொரு நிமிஷங்களை என்னை தண்டித்து நடத்தினார். சில காரியத்தில் நான் தவறு செய்த போதும் என்னை ஒரு வாரமாய் பார்த்தீங்கன்னா 2 வாரத்தை முன்ன வாயில் ஃபுல்லாக புண்ணாக இருந்து ஏசப்பா என்ன வாயெல்லாம் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது என்னென்னு கேட்டேன். தேவன்ற ஏசப்பா எனக்கு வாயில் இவ்வளோ புண்ணு என்ன பேசக்கூட முடியாதா இருந்தேன். அதனால யார்கிட்ட என்ன சொல்ல முடியலை. நன்னிட்ட சொன்னால் கூட நீ ப்ரேயர் பண்ணிட்டுருக்க, பைபிள் படிக்க, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணி இவன் வாயில் இவ்வளோ புண்ணுன்னு சொன்னால் அவருக்கு கூட என்ன பரியாசமாக பார்ப்பான்னு சொல்லி அவள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, பாஸ்டர்ட்டும் சொல்லலை, ஜப்பான வீழ இல்லை. அப்படி ஏசப்பாட கேட்டுட்டு அப்படி இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல சபையில் போன வாரத்துக்கு முன்னே நினைக்கேன் சபையிலேருந்து ஏசப்பா ஏன்னா வாயில் எவ்வளோ புண்ணு இருக்கு ஏசப்பா நான் என்ன செய்ய கேட்டிருந்த போது ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்தினார். என்ன வேணா நான் இந்த வெளிநாட்டில் இருக்கும்போதும் கூட ஏசப்பா சில உணவுகளை உண்ணப்பான்னு சொல்லுவாங்க. நான் அப்போ அது நான் வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனால் இங்கே வந்த போதும் என்னென்னா நான் இந்த ஆர்சி சபையில் இருக்கும்போது இந்த எங்கள் மனைவி ஆர்சியில் இருக்கிறதால அந்த இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா புதுமை வீடுன்னு கொண்டாடியாங்க. அவங்க என்னென்ன கொண்டு பண்டிகை மாதிரி நடத்தியாங்க. அதில் உணவு காரியங்களை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அது ஒன்றும் இல்லாமல் உணவுடான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை 1-2 வீட்டில் போனேன், சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு மனசில் திருப்தியில் தான் சாப்பிட்டேன். ஆனால் இந்த இடையில பின்ன நினச்சேன் ஏசப்பா நான் இது வேண்டாம் ஏசப்பா எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கடந்த ஒரு வாரத்தை முன்னே நினைக்கிறேன் என் மனையோட தாயோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த உணவு இருந்து ஆனால் என் மனசில் விருப்பம் இல்லை. அதனால் அதை சொன்னேன், வேண்டாம்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க சாப்பிடுங்க ஒன்றும் இல்லைன்னு. நான் அதை சாப்பிட்டேன். எனக்கு அது அந்த வெறுப்போடான் சாப்பிட்டேன். எனக்கு அதை ஏசப்பா உணர்த்தினார். என்னோட ஏசப்பாட உடனே மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா அந்த உணவை நான் சாப்பிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி அது போய் அந்த ஏசப்பா ஒரு வாயில் ஒரு சின்ன ஒரு புண்ணு இல்லை விடாத அப்படி என்ன எப்படி அதுக்கு என்னை விட்டு மறந்து போச்சுன்னே தெரியலை. ஏசப்பா நன்றி செலுத்துகிறேன். அது எனக்கு அப்படி ஏசப்பா உணர்த்தான். அது எனக்கு நன்மையோ தீமையோ தெரியல. ஏசப்பா என்ன தெரியாத என்னையும் அந்த ஏசப்பா அந்த இடத்துல தெரிஞ்சு எடுத்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அந்த ஸ்தோத்திரம் தேவனை கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்தினதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் அருமையாய் பத்திரமாய் பாதுகாத்தார். அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வந்த போதிலும் எதிலும் ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் அருமையாய் நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கடந்த வாரம் சர்ச்சுக்கு காலையில் சண்டே சர்ச்சுக்கு வரும்போது இந்த
சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸில் உங்கள் காரை நான் திருப்பும்போது காருக்கு இடது பக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்துட்டு இருந்தான். நான் கவனிக்கலை. அவன் அந்த காருக்கு சைடில் வந்து தட்டி இடது பக்கத்தில் போனான். நல்ல கர்த்தருடைய கிருபையினால் அவன் கீழே விழாமல் அவனுக்கு எந்த காயமும் ஏற்படலை. அந்த ஒரு பெரிய ஆபத்து வந்தது. கர்த்தர் அந்த பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அருமையாய் பாதுகாத்தார். இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் பாஸ்டர் 1ஆம் தேதி காலையில் சொன்னாங்க. சங்கீதம் 91:15 ஆபத்திலே நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்தும். இந்த வசனம் பாஸ்டர் சொன்ன உடனே எனக்கு இருதயம் சொல்லுது, ஒரு ஆபத்து இருக்கிறதுனால தான் இந்த வசனம் வருது, இந்த ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது. ஆனால் அந்த பெரிய ஆபத்திலிருந்தும் கர்த்தர் அருமையாக என்னை தப்புவித்தார். எந்த ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலும் ஒரு நாள் ஒரு ஆயத்த ஆராதனைக்கு வர முடியாதபடி, ஒரு ஆஃபீஸில் உள்ள நிலைமையினால் வர முடியாதபடி தடைப்பட்டது. அப்போதும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக அப்போவும் அதுக்கு அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்குது. பாஸ்டர் உடனே என்கிட்ட சொன்னாங்க, எந்த ஒரு ஆராதனையும் முடங்கக்கூடாது, முடங்கினா இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும் அப்படின்னு. அப்போ இருதயத்தில் உடனே ஒரு உணர்த்தல் வந்தது, இனி இந்த ஆராதனைகளை முடங்காதபடி வருவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தரணும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிட வைத்தேன். கர்த்தர் நடத்துவார். அதே போல் ஆஃபீஸ்லேயும் அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், பயங்கரமான ஒரு குழப்பம் எனக்கு நேராக வந்தது. அதிலேயும் கர்த்தர் என்னை அதிலிருந்து அருமையாக தப்புவித்தார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் போல ஆபத்து என்னை நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தப்புவித்து என்னை கனப்படுத்துவார் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலும் கடந்த வாரத்திலே உடல் பலவீனமாக காணப்பட்டேன். அந்த நேரத்திலும் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜபித்து வருகிற பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்திற்கும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியேன் இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சி இருந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2025ஆம் வருஷத்தின் இந்த நிறைவு பகுதி வரை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். சிறு சிறு உபத்திரவங்கள் பாடுகள் வந்த பொழுதிலும் என்னையும் என் குடும்பத்தையும் அதிலிருந்து தப்பித்து பாதுகாத்து வழிநடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பொருளாதார ரீதியாகவும் அநேக நெருக்கடிகள் வந்தது. அதில் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டிய வழிகளை ஆயத்தப்படுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2025ஆம் வருஷத்தின் 12ஆம் மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியாகவும் இம்மட்டும் பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி வசனத்தின்படி அடியனை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 ஆபத்திலே நான் உன்னை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று சொன்னார். அதே போல் இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆபத்து வந்தது. அதிலிருந்தும் பாதுகாத்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிய கரண்டோட வேல்யூ 240 வால்ட். நான் வேலை செய்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இந்த ஒயர் போயிட்டுருந்து ஈபியோட ஒயரு, அது 11,000 கிலோ வால்ட்டு கரண்டு போகிற கம்பி. அதனுடைய தன்மையை பற்றி எனக்கு தெரியும். அப்போது அது பக்கத்தில் ஒரு மிருங்க மரம் நின்றுது. அப்போது பச்சையான எந்த பொருளையும் அது 7 அடி வரை இழுத்து எடுக்கும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஆனாலும் நான் நிசாரமாக அதை வெட்டினது என் கைக்கு நிற்காத உடனே நான் இது ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்டுட்டு ஒரு 10-20 அடிக்கு அந்த பக்கம் போய் நின்னேன். அது மெதுவாக சாஞ்சு அந்த லைன்லேயே போய் அடிச்சுது. 2-3 தடவை வெடிச்சத்தம் கேட்டு அது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. எனக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தவறு செய்த போதிலும் அந்த ஞானத்தை தந்து
என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். ஈபியிலிருந்து வந்தவங்க அதை எடுத்து வெளியில் போடும்போது பக்கத்தில் யாராவது விழுந்து கிடக்குறாங்களா அப்படின்னு சந்தேகத்தோடு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கண்டிதமான வார்த்தைகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதிலிருந்து என்னை ஆண்டவர் இயேசப்பா என்னை பத்திரமாக பாதுகாத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அனுதினம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய குடும்பத்திற்கு நன்றி சொல்லி என்னுடைய எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரே ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சிறு சாட்சி நடத்த கர்த்தரே ஸ்தோத்திரிக்க. ஜனவரி தொடக்கம் முதல் இந்த உபவாச வேளையிலும் வர கர்த்தர் ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரேன். உமக்காக இந்த வருஷத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ சோதனைகள் நெருக்கம் வந்தபோது இயேசு பாதுகாத்து கொண்டிருக்கார். கர்த்தரை ஸ்தோத்திரேன். தொழிலையும் பல நெருக்கடி வந்தபோதும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கார். கர்த்தரை ஸ்தோத்திரேன். இடையில அம்மைக்கு பலவீனமாய் காணப்பட்டது, இப்போது ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை ஜெயிக்கிற பாஸ்டர் குடும்பத்தை நன்றி சொல்லி நிற்கிறேன்.